உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்கிக்கிட்டு இருக்கு. 39 எம்பிகள் இருக்க மாட்டாங்க, 31 எம்பிகள் தான் இருப்பாங்க. ஒன்றும் பதில் கிடைக்கல, அமைதியாக தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆகவே வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், அதாவது பதிவு பெற்றிருக்கும் தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய 40 கட்சிகளை அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்ப போகிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு விஷயமா. ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு பேரில் தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேலே ஒரு கத்தியை தொங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லையும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 39 தொகுதிகள் இருக்குது, நாடாளுமன்ற தொகுதிகள் 39 இருக்குது. இதை குறைக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஒன்றிய அரசு 2026ஆம் ஆண்டில் மக்களவைத் தொகையுடைய எண்ணிக்கையை மறுசீரமைப்பு செய்ய போகிறாங்க. பொதுவாக இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது. மக்கள் தொகை கட்டுப்படுத்தல் என்பது இந்தியா நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு. அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். பல 10 ஆண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும், பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம் இதை சாதிச்சிருக்கிறோம். மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலே நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களவை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது இனி தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிகள் இருக்க மாட்டாங்க, 31 எம்பிகள் தான் இருப்பாங்க. இன்னொரு முறையில் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்த்தி அதுக்கேற்ப பிரித்தாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும், நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சி போயிடும். அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது. இது வெறும் உறுப்பினுடைய எண்ணிக்கையை பற்றி கவலை மட்டும் இல்லை, நம் மாநிலத்துடைய உரிமையை சார்ந்தது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து முதற்கட்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அனைத்து கட்சிகள் எல்லாம் கடந்து, அரசியலெல்லாம் கடந்து இந்த விவகாரத்தில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் இப்போவே கேட்டுக்கிறேன். மும்மொழி கொள்கை மட்டும் இல்லை, நீட்டு பிரச்சனை, மாநில அரசு தர வேண்டிய நிதி பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் கேட்குற மும்மொழி கொள்கை, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணணும்னா நம்ம எம்பிக்கள் அதிகமாக இருந்தால் தான் குரல் கொடுக்க முடியும். ஆக அதுதான் முக்கியத்துவம். ஆக அதை தான் அடிப்படையை வச்சு தான் கொடுத்துருக்கோம். எதுக்கு? அதுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒன்றும் பதில் கிடைக்கல, அமைதியாக தான் இருக்கிறாங்க. கூட அதிமுக வர போகிறாங்க, இதில் நிச்சயம் குரல் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் சொல்லணும், நிச்சயமா வித்துடுது, அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.